நடுராத்திரியில ஒரு வயசு பொண்ணோட பீச்சில் என்னையா வேலை? நான் ஒரு டாக்டர். அவங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. அதை ஆராய்ச்சி பண்றதுக்காகத்தான் நான் பீச்சுக்கு போனேன். ஆராய்ச்சியை நடுராத்திரிலையா பண்ணுவிய? சரியான ஆளியா நீ. இப்படி மாட்டிக்கிட்டவன்லாம் புது பொண்டாட்டின்னுவன், காதலின்னுவன், கல்யாணம் பண்ணிக்கிட போறேன்னுவன். அப்படி சொல்லியிருந்தா கூட உன்னை மன்னிச்சு விட்டுருக்கலாம்யா. ஆனா நீ நோயாளின்னு சொல்லி என்னையே காது குத்துன பாரு, உன்னை மன்னிக்கவே கூடாதியா. கான்ஸ்டபிள் பிடிச்சி உள்ளதாரு. சார், இது நான் வந்து ஒரு பெரிய குடும்பம். கிரிஜா, நீ என்ன பேசாம இருக்க சொல்லு. சார், எங்க 2 பேருக்கும் கூடிய சீக்கிரத்திலேயே கல்யாணம் நடக்க போகுது. நிச்சயம் கூட ஆயிடுச்சு சார். அப்படியாமா? இத முன்னாடியே சொல்லி இருக்கப்படாது. யோ, சாமி படத்துல இருக்கிற அந்த மாலையை கலத்து. ஆளுக்கு ஒரு மாலையை குடியா. சார், மாலையை மாத்திக்கிடுங்க. சார், நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொன்னில்ல, அப்புறம் என்ன தயக்கம்? மாலையை மாத்திக்கங்க. சரி சார். மாலையை மாத்திக்கிறியா? உள்ள தள்ளவா? சரி. குட், அப்படியே இருங்க, வரேன். நான் ஏன் இப்படி போட்டோ எடுத்தேன் தெரியுமா? என் பேரே கல்யாணம். என் சர்வீஸ்ல இங்க எத்தனை கல்யாணம் செஞ்சு வச்சிருப்பேன் தெரியுமா? இனிமே நீ அந்த பொண்ணை ஏமாத்த முடியாது, அந்த பொண்ணு உன்னை ஏமாத்த முடியாது, நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்த முடியாது. சந்தோஷமா போயிட்டு வாங்க.